بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் கருணையும் அவரின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவட்டை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபஅத்தாபியங்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும், குறிப்பாக புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் கடமையான நோன்பை நோற்று அதன் தொடர்ச்சியாக இரவு தொழுகையை நிறைவு செய்துவிட்டு மார்க்க விஷயங்களை அறிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் என்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, புண்ணியங்களின் பூக்காலம், வணக்கசாலிகளின் வசந்த காலம், தித்திக்கும் திருமறையா, தெவிட்டாத வான்மறையா அல் குர்ஆன் இறங்கிய மாதம், ஷஹ்ருல் முபாரக்குன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் கடந்த 10 தினங்களாக மரணம், மன்னரை,
மறுமை, சொர்க்கம், நரகம் என்கின்ற பல்வேறு தலைப்புகளில் பல உரைகளை நாம் எல்லாம் கேட்டு நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்திக் கொண்டோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 தினங்கள் கொள்கை சார்ந்த சில விஷயங்களை, அடிப்படையான கொள்கை சார்ந்த சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய கொள்கையை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அந்த 72 கூட்டத்தினர் என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழ் ஒரு 5 தினங்கள் தொடராக சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பெற்றிருக்கின்ற இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான மார்க்கம் உறுதியான கொள்கை கோட்பாடுகளால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், ஒரு உறுதியான கொள்கை கோட்பாடுகளால் கட்டி எழுப்பப்பட்ட மார்க்கம். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கணும். அப்படித்தானே? ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்கணும்னா அதனுடைய அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அதே போன்றுதான் நாம் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை, அது உறுதியாக இருக்கணும். சொன்னா கொள்கை சார்ந்த அடிப்படை கல்விகளை நாம தெளிவாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ளணும். அதற்காக வேண்டிதான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம எந்த கொள்கையில் பயணிக்கிறோம் அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் அந்த 72 கூட்டத்தினர் என்கின்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலே நாம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த பிரச்சாரத்தின் முதன்மையான நோக்கமே எதுவாக இருந்தது என்று சொன்னால், கொள்கையை உறுதிப்படுத்தும். மக்கள்கிட்ட கொள்கையை சரியாக தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதன்மை பிரச்சாரமாக இருந்தது. எந்த கொள்கையில் இந்த உம்மத்து பயணிக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலும் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்து கொண்டே இருந்தாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற நேரத்தில் ஒரு நீண்ட ஒரு கோடை போட்டாங்க, நீளமான ஒரு கோட்டை போட்டாங்க. ஹத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஹத்தன், ஒரு நீண்ட கோட்டை போட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹாதா சபீலுல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய நேரிய பாதை. ஒரு கோட்டை வரைஞ்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹாதா சபீலுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நேரிய பாதை. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோட்ல வஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி, ஹதீஸ்ல வருது. இந்த பக்கம் பல கோடுகள், இந்த பக்கம் பல கோடுகளை போடுறாங்க. போட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹாதிஹி சுபுலுன், இது பல்வேறு வழிகளை கொண்ட வழிகள், இதெல்லாம் பல்வேறு வழிகள், இது அல்லாஹ்வுடைய நேரான பாதை. இந்த பக்கம் அந்த பக்கம் கோடு போட்டாங்களே, அதை குறித்து சொல்றாங்க, ஹாதிஹி சுபுலுன், இதெல்லாம் பல்வேறு வழிமுறைகள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலா குல்லி சபீலின் மின்ஹா ஷைத்தானும் யதுஉ இலைஹி, இந்த கோடுகளில் நான் வரைந்த இந்த கோடுகள் இருக்குது, அந்த வழிகளெல்லாம் ஷைத்தான் இருந்து கொண்டு அதன் பக்கம் மக்களை அழைக்கிறான். எவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எது நேரிய பாதை, எது வழிகேடுகளின் பாதை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மேப்பு போட்டு ஒரு வரைந்து, இது நேரிய கோடு,
இந்த கோடு அல்லாஹ்வுடைய பாதை, இந்த பக்கம் கோடு போட்டது இருக்குது, இதெல்லாம் சைத்தானுடைய பாதை. இங்கெல்லாம் சைத்தான் அமர்ந்து கொண்டு உங்களை வழிகெடுப்பதற்காக, வழிகேட்டின் பக்கம் அழைப்பதற்காக அவன் அமர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துடைய 153வது வசனத்தை அந்த நேரத்தில் ஓதியும் காட்டுறாங்க. வஅன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு, நிச்சயமாக இதுதான் அல்லாஹ்வுடைய நேரான பாதை, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஊ சுபுல, இதர வழிகளை எல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அவையெல்லாம் உங்களை அவனுடைய வழியை விட்டு பிரித்துவிடும். ذَلِكَ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ, நீங்கள் நேர்வழியை பெறுவதற்காக வேண்டி, நீங்கள் நேர்வழி பற்றி பயபக்தி உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான் அப்படின்ற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க. அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த சத்திய மார்க்கத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் சுவனத்துக்கு செல்ல முடியும். மற்ற எந்த வழிகளை நாம் பின்பற்றினாலும், அதற்கு மாற்றமான எந்த வழியை நாம் பின்பற்றினாலும் அவர்கள் வழி தவறி நரகத்திற்கு போய்விடுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலும் இந்த உம்மத்திற்கு வசியத்து செய்திருக்கிறார்கள், வலியுறுத்தியிருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு இடம் ரெண்டு இடம் இல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த உம்மத்து பல பிரிவுகளாக பிரியும், பல கூட்டங்களாக செல்லும் என்பதற்காகவே அச்சமூட்டி எச்சரிக்கை கொண்டே இருக்கிறார். ஒரு ஹதீஸ் வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மக்களுக்கு மத்தியிலே ஒரு உபதேசம் செய்யறாங்க, ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த உரையினுடைய அந்த கணம் எப்படி இருந்தது தெரியுமா? அந்த உரை எப்படிப்பட்ட உரையாக இருந்தது தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மத்தியிலே ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை எப்படிப்பட்ட உரையாக இருந்தது? ரர்வத்து மின்ஹல் உயூன் வ வஜிலத்து மின்ஹல் குலூப். ஹதீஸ்ல வருது, ரர்வத்து மின்ஹல் உயூன் வ வஜிலத்து மின்ஹல் குலூப். அந்த உரையை கேட்டு எங்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே குளமாகி போய்விட்டது. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பேச்சை கேட்கின்ற பொழுது, அந்த உரையை கேட்கின்ற பொழுது எங்களுடைய கண்கள் எல்லாம் குளமாகி விட்டது. வஜிலத்தினங்கள் குழு, உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுநடுங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், கஅன்ன ஹாதிஹி மௌஇதத்து முஅத்தஇன், நீங்கள் செய்யக்கூடிய இந்த உபதேசத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ விடை பெற்று செல்வோரின் உபதேசம் போன்றல்லவா இருக்கிறது. கடைசி ஹஜ்ஜில ஹஜ்ஜத்துல் விதாவை செய்வாங்களே, விடைபெறும் ஹஜ்ஜு என்று, அது போல விடை பெற்று செல்வோரின் உரையை போன்றல்லவா இருக்குது. இதுக்கு மேல என்னட்ட நீங்க பேச மாட்டீங்களா? அந்த மாதிரியான உரையாகவே இருக்கிறதே என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. கேட்டுவிட்டு மேலும் கேட்கிறாங்க, ஃபமாதா தஅஹுது இலைனா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்னதான் எங்களுக்கு சொல்ல வரீங்க? எவ்வளவு பெரிய உபதேசத்தை செய்றீங்க, எங்களுடைய கண்கள் எல்லாம் புலமாகக்கூடிய அளவுக்கு நீங்க உபதேசம் செய்றீங்களே, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுக்கக்கூடிய அளவுக்கு உபதேசம் செய்றீங்களே, ஃபமாதா தஅஹுது இலைனா, எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க யா ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக சொன்னாங்க, கது தரத்துக்கும் அலல் பைதாஇ லைலுஹா கனஹாரிஹா, உங்களிடத்தில் நான் இந்த மார்க்கத்தை விட்டு சொல்கிறேன். உங்களுக்கு மத்தியில் நான் இந்த மார்க்கத்தை எப்படி விட்டு சொல்கிறேன் தெரியுமா? அலல் பைதா, வெள்ள வெளியேறி என்கின்ற அந்த மார்க்கத்தில் உங்களை விட்டு சொல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போன்று பிரகாசமாக இருக்கும். மிக்க தெல்ல தெளிவான மார்க்கத்தில் நான் உங்களை சுற்றி செல்கின்றேன் சொன்னாங்க. லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிகுன், எனக்கு பின்னர் அழிந்து போகின்ற வரை தவிர வேறு யாரும் இந்த நேரான வழியிலிருந்து வழி தவற மாட்டீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்றாங்க, நான் காட்டி தந்த இந்த வழிமுறையை யார் பின்பற்றுகிறார்களோ
அவர்கள் வெற்றி அடைவார்கள். இந்த வழிமுறையை விட்டுவிட்டு வேறு ஒரு வழிமுறையை யாராவது எடுத்துக்கொண்டால் அவர்கள் அழிந்து போடுவார்கள், அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல கட்டங்களில் எச்சரிக்கை. ஏன்? இந்த உம்மத் எந்த நிலையிலும் வழி தவறி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த எச்சரிக்கை தான். ஃபித்னாக்கள் நிரம்பிய, குழப்பங்கள் நிரம்பிய ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் நீங்கள் சிக்கிவிட்டால் நீங்கள் வழி தவறி போய்விடுவீர்கள். அதனால ரசூலுல்லாஹ் அந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்துறாங்க. இதுதான் என்னுடைய பாதை, இந்த பாதையை பின்பற்றினால் சொர்க்கம், இல்லைன்னா நரகம். அதையும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தெளிவாக இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க. அந்த ஹதீஸை மையப்படுத்தித்தான் இந்த தலைப்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "வ இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகது அலா 72 மில்லா." பனி இஸ்ரவேலர்கள், முந்தைய சமுதாயமான பனி இஸ்ரவேலர்கள், அவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தனர். முந்தைய சமுதாயமான பனி இஸ்ரவேலர்கள் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் 72 கூட்டங்களாக பிரிந்து விட்டனர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்தின் நிலையை பற்றி வர்ணிக்கிறார்கள். وَتَفْتَرِقُ أُمَّتِي عَلَى 73 مِلَّةٍ وَتَفْتَرِقُ أُمَّتِي عَلى 73 مِلَّةٍ. எனது இந்த சமுதாயம் இருக்கிறது, அது ஒரு படி மேலாக 73 கூட்டங்களாக பிரியும். பனி இஸ்ரவேலர்கள், அவர்களுக்கு ஏராளமான நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. அவங்க 72 கூட்டங்களாக பிரிஞ்சாங்க. ஆனா என்னுடைய உம்மத்து 73 கூட்டங்களாக பிரியும். சொல்லிவிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லுஹும் ஃபின்னார் என்றாங்க. குல்லுஹும் ஃபின்னார், எல்லாம் நரகத்துக்கு போவாங்க, இல்லா மில்லத்துன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. 73 கூட்டங்களாக இந்த உம்மத்து பிரியும். அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும், மற்றவைகள் எல்லாம் குல்லுஹும் ஃபின்னார், எல்லாம் நரகத்திற்கு போகும். நாங்க சஹாபாக்களுக்கு பதற்றம், என்னடா இது, அது எந்த கூட்டம் தெரியலையே, எல்லா கூட்டமும் போவாங்க, ஒரு கூட்டம், அது எந்த கூட்டம்? சஹாபாக்கள் இப்படி கேட்கல. அந்த 72 கூட்டம் யார் யார சொல்லலாம் கேட்கல. என்ன கேட்டாங்க? சொர்க்கத்துக்கு போற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் யார சொல்லலாம் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? மன்ஹிய யார சொல்லலாம், அந்த ஒரு கூட்டம் யார்? சொர்க்கத்துக்கு போற அந்த ஒரு கூட்டம் யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது, கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. ரொம்ப முக்கியம். மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த வழிமுறையில் எந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோமோ, எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அப்படி அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்குரியவர்கள். நானும் எனது சஹாபாக்களும் எனது தோழர்களும் எந்த மார்க்கத்தில் இருக்கிறார்களோ, எந்த வழிமுறையில் இருக்கிறார்களோ, அந்த வழிமுறையை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம் சகோதரர்களே, பனி இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களின் வழியை அவர்கள் புறக்கணித்ததின் காரணமாக வழிகேட்டிற்கு சென்று பல பிரிவுகளாக பிரிந்தார்கள். அதே போல இந்த உம்மத்தும் இந்த நபியினுடைய அந்த வார்த்தைகளை, வழிமுறைகளை பின்பற்றாததின் விளைவு பல கூட்டங்களாக இது பிரியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சார். இதை நம்ம கண்கூடாக இன்னைக்கு பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கண்கூடாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை முன்னறிவிப்பு செய்தார்களோ அதை இன்றைக்கு ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்ததின் பிரகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த உம்மத் பல குழுக்களாக பிரிந்தது. பல்வேறு கொள்கை குழப்பங்கள் எல்லாம் இந்த
சமூகத்தில் தோன்றியது. பல வழிகேடர்கள் எல்லாம் இந்த உம்மத்தில் உருவானார்கள். வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் உருவானது. இதெல்லாம் இப்போ இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த சில ஆண்டுகளிலேயே அந்த வழிகட்ட கூட்டங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சு. ஹவாரிஜிகள் என்றும், ராஃபிதாக்கள் என்றும், முஅத்தஸிலாக்கள் என்றும், ஜஹ்மியாக்கள் என்றும், பதரியாக்கள் என்றும், கதரியாக்கள் என்றும் பல கூறுகளாக என்ன செஞ்சது? இந்த உம்மத் பல குழுக்களாக அப்பொழுதே பிரிந்தது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் இந்த வழிகேடர்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஈமானை பறிப்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய முன்னோடிகளான ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், ஸலஃபு ஸாலிஹீன்களான சஹாபாக்கள், அவரிடத்தில் கல்வி பயின்ற தாபியங்கள், தபாய் தாபியங்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி வழிகேடர்களை எல்லாம் இனம் காட்டி எந்த வழியை பின்பற்றினால் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதை இந்த உம்மத்திற்கு தெளிவுபடுத்தினார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த கொள்கையை நாம் பின்பற்றணும். அந்த வழிமுறையை நாம பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை தான் சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. அப்படிப்பட்ட அந்த வழிமுறையை பின்பற்றினால் மட்டும்தான் நாம் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற முடியும். நம்முடைய இலக்கு சொர்க்கம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகம் இல்லை. அப்படித்தானே? நம்முடைய இலக்கு என்னங்க? சொர்க்கம். அதுதானே? சொர்க்கத்துக்கு போகணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையில் பயணித்தார்களோ, சஹாபாக்கள் எந்த கொள்கையில் பயணித்தார்களோ அந்த கொள்கையில் நாம் பயணித்தால் மட்டும்தான் சொர்க்கம். இல்லை என்று சொன்னால் வழி தவறி போய் நாம் நரகத்திற்கு விழுந்துவிடுவோம். இதை நாம மனசுக்குள்ள முதல்ல ஆழமாக பதிவு வச்சுக்கிட்டு, அடுத்ததாக இந்த 72 கூட்டங்கள் யார்? 73 கூட்டங்களாக பிரியும். அதுல ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும், மற்ற கூட்டங்கள் எல்லாம் நரகத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 72 கூட்டம் யாரு அப்படின்றத தெரிஞ்சுப்பதுலதான் நமக்கு ஆர்வமா இருக்கு, இல்லையா? அந்த ஆர்வம் நமக்கு தேவையில்லை, ஆனாலும் தெரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை எது என்று தெரிந்துவிட்டால் அதை நாம் பின்பற்றினால் போதுமானது. ஆனாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமல் வழிகேடர்களுடைய அந்த வலையில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வழிகேடர்கள் யார், அந்த நரகத்திற்குரியவர்கள் யார் என்பதையும் நாம் என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். இதுல முதலாவதாக இந்த 72 கூட்டத்தையும் இமாம்கள் ஒரு 6 கூட்டத்தில், அடிப்படையான 6 கூட்டத்தில் அடைக்கிறாங்க. 72 கூட்டத்துடைய பெயரே சொல்லல, ஒரு 6 கூட்டம் இருக்குது. அந்த 6 கூட்டத்திலிருந்த பல பிரிவுகள். அந்த அடிப்படையான 6 கூட்டங்கள் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஹவாரிஜிகள் ஒண்ணு, ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடிய ஷியாக்கள் ஒண்ணு, முஅத்தஸிலாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, அடுத்ததாக ஜஹ்மியா என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப், பதரியா என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப், காதிரியா என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப். இததான் இந்த 6 அடிப்படையான அந்த குழுக்களில் இருந்துதான், குரூப்பில் இருந்துதான் பல குரூப்புகள் பிரிந்ததாக அய்யிம்மத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தராங்க. இதுல நாம இன்றைக்கு பார்க்க போகிறது ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய, இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு தோன்றிய முதல் கூட்டம், வழிதவறிய கூட்டம். இந்த ஹவாரிஜிகள்னா யாரு? ஹவாரிஜிகள் என்று சொல்றோமே, இந்த ஹவாரிஜிகள்னா யாரு? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த பதம் அரபி பதம். ஹாரிஜ் என்று சொன்னால் வெளியேறினால் என்று அர்த்தம். ஹாரிஜா என்று சொன்னால்
ஹவாரிஜ் என்று சொன்னால் வெளியேறியவர்கள். வெளியேறியவர்கள் எதிர்த்து வெளியேறியவர்கள். இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியை நாம தெரிஞ்சுக்கணும். நிறைய இடங்களில் நீங்கள் எல்லாம் அதிகமாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஃபின் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பல உரைகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எதற்காக இந்த யுத்தம்? ஹிஜ்ரி 37 வாக்கில் நடந்தது. கலிஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரம். இதற்கு முன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சிரியாவில கவர்னராக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட விஷயத்தில ஒரு பிணக்கு, ஒரு முரண்பாடு. முஆவியா சொல்லுகிறார், யார் உஸ்மானை கொன்றார்களோ அவர்களை நான் படித்திருக்கணும், அது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பையத்தை செய்ய மாட்டேன், அது வரைக்கும் உங்களை நான் கவர்னராக, அதாவது ஜனாதிபதியாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சிரியாவில் இருக்கக்கூடிய முஆவியா சொல்லிவிடுகிறார். இப்பதான் அங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த சிஃபின் யுத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த யுத்தத்திற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கொலை தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான். ஆனா இதை எப்படி சில ஷியாக்கள் எப்படி மாற்றுவாங்கன்னு சொன்னா, முஆவியா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்ள வேண்டும், தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் போரிட்டார், இந்த யுத்தத்தை செய்தார், அவரோடு சண்டையிட்டார் என்கின்ற செய்தியை சொல்லுவாங்க. அது தவறு, அது பிழை. ஏன்? ஆட்சி அதிகாரத்திற்காக அங்கே யுத்தம் நடக்கல, யுத்தம் நடக்கல. எதற்காக நடந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த குற்றவாளிகள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாதுகாத்துக் கொண்டாங்க, அவங்க சைடுல இருந்தாங்க. அப்ப அவர்களை நீங்கள் என்ன செய்ய, தண்டிக்கணும், பழிக்கு பழி தீர்க்கணும், எங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்ப இது விஷயமாகத்தான் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சிஃபின் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறது. அந்த யுத்தத்தில் பல நிகழ்வுகள் நடக்கிறது. கிட்டத்தட்ட அந்த யுத்தம் மற்ற யுத்தங்களை போன்று அல்ல, ஒரு நாள் 2 நாட்களில் முடிந்த யுத்தம் அல்ல அது சிஃபின் யுத்தம். கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், 1 மாத காலங்கள் எல்லாம் அது நீடித்தது. ஒரு யுத்தம் அன்றைய காலகட்டத்திலேயே 1 மாத காலங்கள் எல்லாம் நீடித்த யுத்தம் என்று சொல்வதாக இருந்தால் இது சிஃபின் யுத்தத்தை சொல்லலாம். பல சஹாபாக்கள் அதிலே மாண்டு போனார்கள், ஏராளமான இழப்பு 2 பக்கத்திலும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்திலும் சரி, அலி ரலியல்லாஹு அவர்கள் பக்கத்திலும் சரி, ஏராளமான இழப்புகள். முஸ்லிம்கள் தான் 2 பேரும் என்ன செய்தாங்க, போரிட்டுக் கொண்டார்கள், அதுல ஏராளமான இழப்புகள். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? அந்த சிஃபின் யுத்தத்தில் தான் மிக முக்கியமான ஒரு சஹாபி அம்மார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிஃபின் யுத்தத்தில் தான் கொல்லப்படுகிறார்கள். 93 வயசு அவங்களுக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த தரப்புல இருக்கிறாங்க. அம்மார் இப்னு யாசிரை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்த குடும்பம் அந்த குடும்பம், அவங்களுடைய குடும்பமே. அந்த குடும்பமே சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் பாராட்டப்பட்டவர்கள். அவர்கள் கூட இந்த சிஃபின் யுத்தத்தின் மூலமாக கொல்லப்படுறாங்க. எப்படி கொல்லப்படுகிறார்கள்? அவரை கொன்றது யார்? இந்த யுத்தம் சாதாரண யுத்தம் இல்ல. கிட்டத்தட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு சைடுல 1,00,000 பேரு, முஆவியா அவர்கள் சைடுல 80,000 பேரு. மிகப்பெரிய யுத்தம். பல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே மாண்டு போகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அதுல மிக முக்கியமான சஹாபியாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ காதியா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்
முஆவியா அவருடைய தரப்பில் இருந்து வந்தவர். அவர் என்ன செய்யறாரு? அம்மார் இப்னு யாசிரை கொன்று விடுகிறார். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. இதை முன்னறிவிப்பு செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவில் பள்ளிவாசல் கட்டப்படும். அந்த பள்ளிவாசல் கட்டக்கூடிய நேரத்துல எல்லோரும் கற்களை எல்லாம் சுமந்து கொண்டு வந்து அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்காக ஒவ்வொரு கற்களை சுமந்து வருவாங்க. இந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் 1க்கு 2 மடங்கு 2 சுமைகளை தூக்கி கொண்டு வருவார். அப்படி தூக்கி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த சுமை தாங்க முடியாமல் அவருடைய அந்த மேடையில எல்லாம் அப்படியே தூசுகளும் மணல்களும் தலையில கண்ணங்கள்லாம் அப்படியே தூசு இருக்கும். ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு தன்னுடைய கரத்தினாலேயே அம்மார் அப்படியே துடைச்சு விடுவாங்க. கன்னத்தை துடைப்பாங்க, தலையை துடைப்பாங்க, தூசெல்லாம் துடைச்சு விடுவாங்க. துடைத்து விட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, வைஹக இப்னு சுமையா, அதாவது யானி அம்மார் தத்துலகல் ஃபியத்துல் பாகியா. ரசூலுல்லாஹ் அப்ப சொன்னாங்க, அம்மாரே அம்மாரே உனக்கு ஒரு நிகழ்வு நடக்கும், துரதிர்ஷ்டமாக உனக்கு ஒரு நிகழ்வு நடக்கும். வழிகட்ட அச்சுமீறிய ஒரு கூட்டம் உங்களை கொலை செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொல்றாங்க? மக்கா வெற்றி கொள்ளல, மதீனாவில் இருக்கிறாங்க. மக்கா வெற்றி கொள்ளல, இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் அங்கங்கே போய் சேரல. அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே அத்துமீறிய கூட்டம் உங்களை கொள்ளும், அதன் மூலமாக நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொன்னாங்க. அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அம்மார் ரலியல்லாஹு தஆலா என்ன நினைச்சிருப்பாங்க? எத்தனையோ யுத்தங்கள் பத்ரில் நடக்கல, உஹது நடக்கல, எத்தனை யுத்தங்கள் நடந்துச்சு. அப்பெல்லாம் சொன்ன பொழுதுலாம் நடக்கல. இப்ப என்ன நினைத்திருப்பார்கள்? காஃபிருடைய கைகளினால் தான் கொல்லப்படுவோம் என்றுதான் நினைச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படியான ஒரு முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க போது. ஆனா என்ன நடக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்துமீறிய கூட்டம் உங்களை கொலை செய்யும். அப்ப இது எங்க நடக்குதுன்னு சொன்னா அந்த சிஃபின் யுத்தத்திலே நடக்குது. அபூ காதியா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து என்ன செய்கிறார்? கொன்று விடுகிறார். அவர் யாரு? முஆவியாவுடைய தரப்பிலிருந்து வந்தவர். கொன்னுட்டு நேரா போறாரு. யாருக்கு போறாரு? அந்த குரூப்ல அந்த முஆவியாவுடைய தரப்புல ஒரு மிக முக்கியமான சஹாபி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முக்கியமான சஹாபி, பல சிறப்புகள் அவர்களுக்கு இருக்குது. அவங்கள்ட்ட போய் சொல்றாரு, நான் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அம்மாரை நான் கொன்று விட்டேன், அம்மாரை நான் கொன்று விட்டேன். சொன்ன உடனேயே உண்மையிலேயே இது இஹ்லாஸோடு நடந்த யுத்தம், ஆட்சி அதிகாரத்திற்காக ஏற்பட்ட யுத்தம் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை அழுத்தமாக சொல்கிறேன். ஏன்னா சிலர்கள் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டார்கள், அவர்கள் முஸ்லிம்கள் தானே என்றெல்லாம் சொல்லி சஹாபாக்களை இழிவுபடுத்தும் விதத்தில் எல்லாம் பேசி வருவார்கள். ஆனால் இஹ்லாஸோடு நடந்த யுத்தம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பழித்திருப்பதற்காக அதில் ஏற்பட்ட பிறக்கின் காரணமாக யுத்தமாக அது கொண்டதை தவிர எல்லாரும் அடிச்சுக்கணும் அப்படின்றதற்காக அல்ல. அம்மாரை நான் கொன்று விட்டேன் என்று சொல்லி அபுல் காதியா என்பவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாரு. சொன்ன உடனேயே அம்ர் இப்னு ஆஸ் இங்க எந்த தரப்புல இருக்கிறாங்க? முஆவியாவுடைய தரப்புல அம்ர் இப்னு ஆஸ் இருக்கிறாங்க. சொன்ன உடனே அப்படியா, நல்ல காரியம் செஞ்ச அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு தெரியுமா? அபுஷிருன் நார் அப்படின்னார். நரக நெருப்பை கொண்டு உனக்கு நான் சுப செய்தி சொல்றேன். இவரும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறார், இவரும் முஆவியாவுடைய கூட்டத்தில் தான் இருக்கிறார், தரப்பில் தான் இருக்கிறார். ஆனால் கொன்று விட்டு வந்த அபுல் காதியாவை பார்த்து சொன்னார், நரகம் என்று நான் உனக்கு சுப செய்தி சொல்றேன். ஏன் தெரியுமா? காத்திரு அம்மான் வசாலிபுஹு ஃபின்னார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்களா? அம்மாரோடு போரிட்டு யார் அவரை கொலை செய்து விடுகிறார்களோ அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நரகமாச்சு அப்படின்னு சொல்லி
உடனே அவர் கேட்கிறார், அப்ப நீங்களும் தான் இந்த கூட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது காத்திரு அம்மார் வஸாலிபுஹு ஃபின்னார். யார் அவரோடு போர் செய்து அவரை நான் கொலை செய்யலையே. சஹாபாக்கள் இன்னொரு சஹாபாக்களை கொலை செய்வதற்கு தயாராகவே இல்லை. யுத்தம் நடந்ததை தவிர வேறு வழி இல்லாமல் அடித்துக் கொண்டார்களே தவிர ஒரு சஹாபியை இன்னொரு சஹாபி வெட்டணும் என்ற அந்த உணர்வு யாருக்கும் வரல. ஏதோ சில நிகழ்வுகள் நடந்து விட்டது, அவ்வளவுதான். இதுல என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஒரு சிறப்புக்காக சொல்ல வந்த செய்தி. இப்ப யுத்தம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. பல தரப்புகளிலும் யுத்தம் என்னது, ரெண்டு தரப்புகளிலும் ஏராளமான இழப்புகள். என்னன்னா இது முஸ்லிம்களாகிய நாமே அடித்துக் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி சிலர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, குரல் எழுப்புறாங்க. எப்படியான குரல்கள் எல்லாம் வருது, பார்த்து நடந்தீங்க, பெண்கள் குழந்தைகள் எல்லாம் இதற்குள்ள கொல்லப்படுறாங்க, பார்த்துங்க அப்படின்னு குரல்கள் எழுப்பப்படுகிறது. இறுதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கை ஓங்கக்கூடிய தருணம், அவர்களுக்கு வெற்றி வாங்கி சூடக்கூடிய தருணம். அந்த நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய குரூப்பில் இருந்து ஒருவர் எழுந்திருக்கிறார். ஒருவர் எழுந்து என்ன செய்யறாரு தெரியுமா, அந்த அம்புல குர்ஆன் இருக்கு இல்லையா, குர்ஆன், அந்த குர்ஆனை அப்படியே சொருவி இப்படி காட்டுகிறார். அம்ப உயர்த்தி காட்டுறாரு. அது குர்ஆனுடைய பிரதி இருக்கிறது. யார் இந்த குர்ஆனின் பக்கம் வருவீர்கள், யார் இந்த குர்ஆனுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி, அதாவது பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி இந்த குர்ஆனுடைய பிரதியை காட்டி அழைக்கிறார். ஒரு குர்ஆனுடைய வசனத்தையும் ஓதுகிறார். அலம் தர இலல்லதீன ஊத்து நஸீபம் மினல் கிதாபி யதுஊன இலா கிதாபில் யஹ்கும் பைனஹும். அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தினுடைய அந்த தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னால் சிலர்கள் புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள் அல்லவா, அவர்களை நீங்கள் காணவில்லையா என்ற ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டி இந்த குர்ஆனுடைய தீர்ப்பின் பக்கம் யார் வருகிறார்கள் என்று கேட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்த பொழுதும் கூட குர்ஆனை காட்டி யார் இந்த குர்ஆனுடைய தீர்ப்பின் பக்கம் வருகிறார்கள் என்று கேட்ட மாத்திரத்திலேயே அன என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படியானால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறும் வெற்றிக்காக அல்ல, தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காக குர்ஆனின் பக்கம் வாருங்கள், குர்ஆனுடைய தீர்ப்பின் பக்கம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்ச நேரம் விட்டா தான் அதை வெற்றி காணும் என்று தெரிந்தும் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் அந்த சமாதானத்துக்கு வருகிறேன் அட என்று சொன்னார்கள். ரெண்டு பேருக்கு இப்ப பேச்சுவார்த்தை. ஏன்னா நிறைய இழப்புகள், இனியும் இழந்தா ரோமர்களோட எல்லாம் யார் போராடுறது, சுத்திர ரோமர்கள் இருக்கிறாங்களே, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, நம்மளை நமக்குள்ள அடிச்சுட்டு போயிட்டா என்ன ஆகுறது, அப்ப அவங்க போய் போராடணுமே அப்படின்ற ஒரு சிந்தனை நிறைய சஹாபாக்களுக்கு இருந்தது. அதனால இந்த போரை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி போரை நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி, அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தரப்பில் இருந்து அபூ மூஸா அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தரப்பில் இருந்து இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ரெண்டு பேரையும் நடுவராக ஆக்கி நாம இந்த யுத்தத்திற்கு ஒரு தீர்வு வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் என்ன செய்யறாங்க, அழைத்து நீங்க நடுவராக நாங்கள் உங்களை ஆக்குறோம், நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். எப்ப நடக்குது இது? ஹிஜ்ரி 37 சஃபர் மாசத்துல நடக்குது. இந்த யுத்தத்தை கொஞ்சம் தள்ளி போடணும், சமாதான பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஒத்தி போடணும். சமாதான பேச்சுவார்த்தை நடந்து ஒரு தீர்ப்பு சொல்வதற்கு கொஞ்சம் ஒத்தி போடணும். ஏன்னா எப்பயுமே அது உடனே தீர்ப்பு சொல்லிட்டா மீண்டும் கூட என்ன செய்யலாம், அடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த தீர்ப்பை கொஞ்சம் ஒத்தி போடுறதுக்காக கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதப்படுகிறது 8 மாதங்கள் கழித்த பிறகுதான் தீர்ப்பை சொன்னாங்களாம்.
8 மாசம் ஆச்சு. ஹிஜ்ரி 37 சஃபர்ல தொடங்கி சஃபர், மஹர், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ஷஅபான், ரமலான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 மாதங்கள், ரஜபு, ஷஅபான், ரமலான் சொல்லி 8 மாதங்கள். அந்த 8 மாதங்கள் கழித்து தான் அதுக்கு தீர்ப்பை சொல்றாங்க. இப்ப இந்த கட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இது ஒரு பெரிய வரலாறு. அதுக்குள்ள நம்ம போனோம்னா அந்த சிஃபின் யுத்தத்தை பத்தி நம்ம பேசிட்டு போக வேண்டியதா இருக்கும். இப்ப எப்படி இந்த ஹவாரிஜிகள் உருவானார்கள் என்ற அந்த செய்தியை சொல்ல வருகிறேன் நான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, 2 தரப்பிலிருந்தும் 2 சஹாபாக்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்த, நாங்க இப்ப இதற்கு தீர்வு சொல்ல மாட்டோம், நீங்க உங்க சைடு போயிருங்க, நீங்க உங்க சைடு போயிருங்க, யுத்தம் நிறுத்தப்பட்டாச்சு. இப்ப இந்த நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த தரப்பில் இருந்தவர்கள் சிலர்கள் சொல்றாங்க, நாங்க எப்படி குர்ஆனின் பக்கம் குர்ஆனுடைய தீர்ப்புக்கு வராமல் மனிதர்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் எப்படி கட்டுப்படுவோம், நாங்க கட்டுப்பட மாட்டோம். அதுல இருந்த சில குரூப் 1,00,000 பேர், அந்த 1,00,000த்துல சில மனிதர்கள், சில குழுக்கள் என்ன சொல்றது அப்படின்னா, குர்ஆனுடைய தீர்ப்புக்கு தான் நாங்க வருவோமே தவிர, தீர்ப்பு அளிப்பதற்கு தகுந்தது குர்ஆனைத்தானே தவிர மனிதர்களுடைய தீர்ப்புக்கு நாங்க ஒத்துழைக்க மாட்டோம். முரண்டு பிடிக்கிறாங்க. முஆவியாவை நாம் என்ன செய்யலாம், அவரோடு போர் செய்து அவரை தீர்த்திடணும்ன்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா பல கட்டங்களில் சமாதான பேச்சுவார்த்தை நடந்தும் அவர்கள் என்ன செய்யல, இந்த பேச்சுவார்த்தைக்கு வரல. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் அதுல இருந்த ஒரு குரூப் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, அப்படியே பிரிந்து செல்கிறது. யாரு கிட்டத்தட்ட வரலாற்றில் எழுதப்படுகிறது 12,000 பேர் ஒரு குரூப்பாக என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த குரூப்பில் இருந்து என்ன செஞ்சாங்க, அப்படியே என்ன செய்யறாங்களா, வெளியேறி சென்றார்கள். எதற்காக வெளியேறி சென்றாங்க? அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயத்தில் நடுவர்களை நியமித்து அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய தீர்ப்பை புறக்கணிப்பதை போன்று, அதனால நாங்க ஏற்றுக்க முடியாது அப்படின்ற அந்த கொள்கையோடு தான் வெளியேறாங்க. இதுக்குத்தான் இவர்களுக்கு ஹவாரிஜின்கள் என்று சொல்லப்படுது. வெளியேறினாங்க பாத்தீங்களா? அந்த குரூப் போய் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகுது, ஹரூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் அப்துல்லாஹ் இப்னு வஹப் ராசிதி என்று சொல்லக்கூடியவரை அமீராக நியமித்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களை விட்டு பிரிந்து அந்த ஹரூரியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு மையம் அமைத்து சில காரியங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு என்று சில கொள்கைகளை வகுத்துக் கொள்கிறாங்க. இப்படி பிரிந்து வந்தவர்கள் தான் இந்த ஹவாரிஜின்கள். இவருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, இவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறாங்க, இவர்களுடைய கொள்கை சரிதானா, குர்ஆன் சுன்னாபடி இவர்கள் வகுக்கின்ற அந்த கொள்கை சரிதானா, இவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னெல்லாம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஹவாரிஜிகள் இல்ல, இப்பதான் உருவாகுறாங்க. ஆனாலும் இந்த குரூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்திருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை குறித்து முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கான செய்திகளை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து நாளைய தினம் என்ன செய்யலாம், இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அது போக இன்னும் சில கூட்டாளர்களை குறித்தும் நாம் என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அந்த அகீதாவில் உறுதியாக இருந்து வாழ்வதற்குண்டான நல்லதொரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.